ஆதிசக்தி உந்தன் ஆட்சி மருவத்தூரிலே, நீதி நேர்மை தர்மம் காக்கும் அடிகள் வடிவிலே. ஆதிசக்தி உந்தன் ஆட்சி மருவத்தூரிலே, நீதி நேர்மை தர்மம் காக்கும் அடிகள் வடிவிலே. ஜோதி ரூபமாயமர்ந்து காட்சி தரும் தேவி, ஜோதி ரூபமாயமர்ந்து காட்சி தரும் தேவி. சுயம்பு வடிவம் நீ அன்றோ சுகம் தருமா காளி, சுயம்பு வடிவம் நீ அன்றோ சுகம் தருமா காளி. ஓம் சக்தி. வெற்றி தந்த வேப்பிள்ளை நாயகி. மதுரையில் 1992 ஆண்டில் நான் 12ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டு வந்தேன். அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி வந்த நான் ஆன்மீக குரு அடிகளாரின் மகிமை அறியாத மூட பெண்ணாக இருந்தேன். என் பெற்றோர்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் அன்னையிடமும் அடிகளாரிடமும் தீவிர பக்தி கொண்டவர்கள். நவராத்திரி விழாவின் போது நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்டு பெரிதும் அவதிப்பட்டேன். எங்கள் குடும்ப டாக்டரிடம் அழைத்து சென்றார்கள். என்னை பரிசோதித்த டாக்டர், உடலில் எந்த கோளாறும் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை, தைரியமாக பள்ளிக்கு செல்லலாம் என்று கூறினார். டாக்டர் கூறியபடி பள்ளி செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் வகுப்பில் பாடங்களை ஒழுங்காக கேட்க முடியவில்லை. நெஞ்சுவலியும் உடல் வலியும் ஏற்பட்டு என்னை சோர்வடைய வைத்தன. என் தாயார் மீண்டும் டாக்டரிடம் அழைத்து சென்று காட்டினார். அந்த டாக்டர் திறமை மிக்கவர். அவரும் பல பரிசோதனைகள் செய்து பார்த்து, இவளுக்கு எந்த கோளாறும் இல்லையே, உங்கள் திருப்திக்காக வேண்டுமானால் சில மருந்துகளை எழுதி தருகிறேன், 15 நாள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டு அதன் பிறகு பள்ளிக்கு செல்லட்டும் என்று சொல்லி அனுப்பினார். 15 நாள் ஓய்வெடுத்துக் கொண்டு டாக்டர் கொடுத்த மருந்துகளையும் சாப்பிட்டு முடித்து மீண்டும் பள்ளிக்கு சென்றேன். மீண்டும் அந்த நெஞ்சு வலி, உடம்பு வலி. இதென்ன விசித்திரமான நோயாய் இருக்கிறதே, வீட்டில் எந்த வேலை செய்தாலும் நெஞ்சு வலி வருவதில்லை, பள்ளி வந்தால் மட்டும் இந்த சோதனை ஏற்படுகிறதே என்று வேதனைப்பட்டேன். நீ அடிகளாரை வணங்கி வா, தினந்தோறும் குரு போற்றி படித்து வழிபட்டு வா, உன் உடலில் ஏற்பட்டிருக்கிற நோயை இந்த அம்மாதான் தீர்க்க முடியும் என்று என் தாயார் அறிவுறுத்தினார். அடிகளாராவது என் நோயை தீர்ப்பதாவது பைத்தியக்காரத்தனமான யோசனை கூறுகிறார்களே என்று அலட்சியப்படுத்தி விட்டேன். எல்லாம் என் நூல்வினை, வேறு எப்படி சொல்வது? என் தாயார் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்துக்கு தவறாமல் சென்று வழிபட்டு வருகிறவர். என்னையும் மன்றத்துக்கு அழைத்து சென்று எனது நோய் நீங்க வேண்டிக் கொள்வார். மன்றத்தில் என்னால் உட்கார்ந்து 1008 மந்திரம் படிக்கவே முடியவில்லை. என் பரிதாப நிலையை பார்த்த மன்றத்தொண்டர் ஒருவர் எனக்கு திருஷ்டி கழித்து எங்கள் வீட்டிற்கு வந்து பூசணிக்காய் திருஷ்டி கழித்து நோய் நீங்கி நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து வழிபாடு செய்தார். நான் உடல் நலம் பெற வேண்டும் என்று செவ்வாழை தொண்டர்களும் மன்றத்தில் கூட்டு வழிபாடு நடத்தினர். அவர்களின் பிரார்த்தனை வீண் போகவில்லை. என் உடம்பு ஓரளவு குணமாயிற்று. மீண்டும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தேன் என்றாலும் உடம்பின் பலவீனத்தால் பாடங்களை கவனிக்க முடியவில்லை. அடிக்கடி வார வழிபாட்டு மன்றம் செல்வேன், சிறு சிறு தொண்டைகள் செய்வேன். குரு போற்றியுடன் 1008 மந்திரம் படித்து வழிபட ஆரம்பித்தேன். தாயை மனமுருக வேண்டிக் கொண்டேன். அன்றிரவு உறக்கத்தில் ஒரு கனவு. எங்கள் மன்றத்தில் அடிகளார் அவர்கள் செவ்வாடையுடன் கையில் வேப்பிள்ளை வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். சக்திகள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிகளார் என்னை பார்த்து, இங்கே வா என்று அழைக்கிறார்கள். நானும் செல்கிறேன். ஓம் சக்தி என்று சொல் என்று 3 முறை கட்டளையிடுகிறார்கள். நானும் அவ்வாறே 3 முறை ஓம் சக்தி என்று கூறுகிறேன். அவ்வளவுதான். ஓம் சக்தி என்ற ஒலி எதிரொலித்தவுடன் என் உடம்பிலிருந்து பயங்கரமான ஒரு உருவம் ஐயோ என்ற அலறலுடன் வெளிப்பட்டோடியது. கனவு கலைகிறது. மறுநாள் காலையில் எழுந்தவுடனே என் உடம்பில் என்றுமில்லாத புத்துணர்ச்சியும் தெம்பும் ஏற்பட்டது. அன்றிலிருந்து என்னை துன்புறுத்திய பயங்கரமான நோய் என்னை விட்டு அகன்றது. பங்காரு பகவானின் உருவில் அம்மா இருப்பதை அறிந்து கொண்டேன். மதுரை புட்டுத்தோப்பம் மன்றத்தாருடன் மேல்மருவத்தூருக்கு நவராத்திரி விழாவின் போது வந்தேன். கருவறை பணிகளில் கலந்து கொண்டு தொண்டு செய்தேன். அடிகளாரின் ஆசை பெற்று மதுரை திரும்பினோம். 12ஆம் வகுப்பிற்கான தேர்வுகள் நெருங்கின. இன்னும் 1 மாதம் தான் இருந்தது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் எந்த ஒரு பாடத்தையும் நான் சரியாக படிக்கவில்லை. 1 மாதத்தில் அவ்வளவு பாடங்களையும் எப்படி படித்து எப்படி எழுத போகிறேன்? இந்த வருடம் நிச்சயம் தேர்ச்சி பெற போவதில்லை என்ற எண்ணம் என் மனதில் சுருதியிட்டது. நான் தேர்வு எழுத போக மாட்டேன்
என்ற உறுதியுடன் கூறிவிட்டேன். அம்மாவின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு தேர்வு எழுது, உனக்கு தெரிந்ததை எழுதிவிட்டு வா, அது போதும் என்று என் தாயார் தைரியம் கூறினார்கள். என் அப்பா தினமும் பூஜை அறையில் வழிபாடு செய்துவிட்டு தியானம் இருப்பார். நானும் தியானத்தில் அமர்ந்து அன்னையையும் அடிகளாரையும் வேண்டிக் கொள்வேன். தேர்வு நாள் வந்தது. அம்மா, உன்மேல் பாரத்தை போட்டுவிட்டு தேர்வு எழுத போகிறேன். வெற்றியோ தோல்வியோ நீ விட்ட வழி என்று துணிந்து கிளம்பினேன். விடைத்தாளில் எழுதும் முன் பாகமூல மந்திரத்தை மனதுக்குள் உச்சரித்து விட்டுதான் எழுத தொடங்குவேன். அடிகளார் பாதங்களை மானசீகமாக வணங்கிவிட்டுதான் எழுத ஆரம்பிப்பேன். தேர்வின் முடிவுகள் அன்றைக்கு வெளிவர இருந்த நேரம். அதிகாலையில் நீராடி திருப்பள்ளி எழுச்சி, குரு போற்றி, வேண்டுதற்கூறு, 1008 போற்றி மலர்கள் 108 படித்து முடித்தேன். அன்று வெள்ளிக்கிழமை. அம்மாவுக்கு வீட்டில் சர்க்கரை பொங்கல், பால் வைத்து வீட்டில் உள்ளவர்கள் வழிபாடு செய்து முடித்து தியானம் இருந்தோம். வழிபாட்டை முடித்து வீட்டின் முன் அறையில் வந்து சேர்கிற வேளையில் சார், போஸ்ட் என்றபடி தபால்காரர் சக்தி ஒலியை கொடுத்துவிட்டு சென்றார். அடுத்த தேர்வு முடிவுகள் வெளிவந்த பத்திரிகையும் வீட்டிற்கு வந்தது. ஆச்சரியப்படத்தக்க வகையில் நான் தேர்வில் வெற்றி பெற்றேன். எந்த மூல மந்திரத்தை உயிர் மூச்சாக வைத்து விடை எழுதினேனோ அந்த மூல மந்திரத்தின் சக்தியால் உரிய விடைகள் வந்து விழுந்தன. என் வெற்றிக்கு அந்த வேப்பிலை நாயகியே காரணம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.